ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மேற்கு வங்கத்தில் சந்தேஷ்க அலி என்ற பிரச்சனை மிகப்பெரிய ஒரு அரசியல் பிரச்சனையாகவே மாறியது. அந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணையே பிஜேபியோட வேட்பாளராக பாஜக நிறுத்தினாங்க. அந்த மாநிலத்திற்கு போகும்போதெல்லாம் பிரதமர் மோடி அந்த பிரச்சாரத்தை தான் பண்ணாரு. இந்த சூழ்நிலையில மேற்கு வங்கத்துடைய ஆளுநர் அவர்கள் மீதே அந்த ஆளுநர் மாளிகையில் பணியாற்றக்கூடிய ஒரு பெண் பாலியல் புகாரை கூறியிருக்கிறார். பிரதமர் மோடி அங்கு சென்று தங்கக்கூடிய அதே நாளில் இந்த குற்றச்சாட்டு வெளியாயிருக்கு. மேற்கு வங்கத்துடைய ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது முதல்ல பாத்தீங்கன்னா மேதகு ஆளுநர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எக்ஸலன்சி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஒரு ஆளுநர் ஒரு விழாக்கு வராருனாவே எல்லாரும் ஏஞ்சி நிக்க சொல்லுவாங்க. அப்புறம் எக்ஸலன்சி வராரு எல்லாம் ஒழுங்கா நில்லுங்க அப்படின்னு இந்த காவல்துறை எல்லாம் ஒரு பில்டப் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மதிப்பு மரியாதையானது கொஞ்சம் கொஞ்சமா நாளாக எனக்கு இறங்கிட்டே வருது. நான் ஒரு 20-25 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு பத்திரிகையாளரா. இந்த மாதிரி ஆளுநர்கள் மீது எப்பொழுதுமே இந்த குற்றச்சாட்டுகள் வருது. அதாவது என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி இந்த பாலியல் சீண்டல், பாலியல் பிரச்சனை காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்த மாதிரி வந்திருக்கிறது. இங்க நம்ம குறிப்பா நம்ம தமிழகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா இந்த வரலாறு சொல்லணும். இந்த ஆளுநர்கள் கதையெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த வெஸ்ட் பெங்கால் மேட்டருக்கு வரேன். இங்க ஐயா பன்வாரிலால் புரோஹித் இருந்தாரு. அப்பொழுது உயர்கல்வித்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி பெண்கள் யாருன்னா கிடைப்பாங்களா அப்படின்ற மாதிரி மாணவிகளை சீண்டலுக்கு இழுத்து அம்மையார் நிர்மலா தேவி இப்ப 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை வாங்கியிருக்காங்க. அதுல என்ன ஒரு சூட்சமம்னா, ராஜ்மோகன் பேரும் அப்பொழுது இழுக்கப்பட்டது சந்தேகப்பட்டது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் இந்த வெளியில போய் இன்ஸ்பெக்ஷன் பண்றது, ஃபைல்ஸை கொண்டாங்க, அதிகாரி கூப்பிட்டு ரிவ்யூ பண்றது எல்லாமே குறைஞ்சு போச்சு. அப்போ ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை போட்டு விசாரிச்சாங்க. அதை பண்றோம் இதை பண்றோம்னாங்க. அப்புறம் கவர்னர் அலுவலகம் பத்தின பேச்சே கிடையாதுங்க. ஆனா நிர்மலா தேவி கன்விக்ட் ஆயிட்டாங்க. அதுல என்ன பியூட்டினா, A1 A2 எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதாவது கூட கைது செய்யப்பட்ட மற்ற ஒரு சிலர் அவர்கள் மீது எவிடன்ஸ் இல்ல, போதிய எவிடன்ஸ் இல்ல, அதன் காரணமாக அவர்கள் விடுவிக்கப்படுறாங்க. நிர்மலா தேவி அவர்கள் மீது இருக்க குற்றச்சாட்டு நிரூபணம் ஆகிறது. அதனால அவர் தண்டிக்கப்படுறாரு. இது தமிழகத்தோட லட்சணம். இப்ப நம்ம வெஸ்ட் பெங்காலுக்கு போறோம். வெஸ்ட் பெங்கால்ல என்ன பிரச்சனைனா, இவங்க இது மாதிரி பிரச்சனை வருதுன்னு தெரியுதாங்களா? ஏன் அங்க நான் என்ன சொல்றேன்னா, எல்லா கவர்னர் அலுவலகத்தையும் பெண்களுக்கு வேலையை எடுக்காதீங்க. பெண்கள் தான் ஒரு வேலையை செய்யணும்னு கிடையாது. பெண்ணுக்கு நிகராவோ இல்ல பெண்களை விட கடினமா உழைக்கக்கூடிய தன்மை படைத்தவர்கள் ஆண்கள். பேசாம நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஏன்னா ராமராஜ்யம் பேசுறோம், நம்ம சனாதன தர்மம் பேசுறோம். கடைசியில என்ன பிரச்சனை, இந்த பெண்கள் சம்பந்தமா வரும்போது சர்ச்சையில மாட்டிக்கிறோம். அப்போ ஆன்மீகம் பேசுற அதே நேரத்துல இந்த மாதிரி மலிவான விஷயங்கள் வருது. இது உண்மையா பொய்யா அப்படின்றதை தாண்டி இது அருவருப்பா இருக்கு, அசிங்கமா இருக்கு, கேட்கறதுக்கே கேவலமா இருக்கு. ஏன்னா கம்ப்ளைண்ட் கவர்னர் மீது வருது. அப்ப கவர்னர் மீது வருதுன்னும் பொழுது என்ன உண்மைத்தன்மை தெரியல. ஆனா கவர்னர் அலுவலகத்துக்கு மீதே கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா அப்போ ஒண்ணு மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கணும், இல்ல ரெண்டாவது அரசியல் ரீதியா ஒரு குற்றச்சாட்டா இருக்கும். ஏன்னா இப்ப ஐயா வெஸ்ட் பெங்கால் கவர்னர் அதான் சொல்றாரு, இது என் மீது திணிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி. இங்க என்ன பிரச்சனைனா, அந்த மாண்பு இருக்கு இல்லைங்களா, ஒரு கவர்னர் அலுவலகம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா சந்தி சிரிச்சு கீழே போயிட்டு இருக்கிறதுனுடைய நீட்சி இது. முதல்ல கவர்னருங்க இந்த அரசியல் பண்றதை நிப்பாட்டும், ஃபர்ஸ்ட் வேலை. ரெண்டாவது இந்த மாதிரி கவர்னர் அலுவலகத்துல ஒரு ஜியோ போடணும். பெண்கள்லாம் ஏன்னா முதலமைச்சர் அலுவலகத்திலயோ இல்ல ஜனாதிபதி அலுவலகத்திலயோ இல்ல நீதியரசர்களோட அலுவலகத்துல இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் அடிக்கடி வர்றது கிடையாது. பாலியல் சீண்டல் இந்த கவர்னருங்க அது எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, இந்த கவர்னர்கள் மீது அடிக்கடி வருது. அதனால இந்த கவர்னர் அலுவலகத்துல இனிமேல் பெண்களே வேலைக்கு எடுக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டா இந்த மாதிரி மலிவான விமர்சனங்கள் இருக்குல்ல, அந்த மலிவான இதை பத்தி நம்ம விவாதம் பண்றோம் இல்லைங்களா, இதுவாச்சும் குறைந்தபட்சம் தவிர்க்கப்படும். ஏன்னா ஒரு வாட்டி வந்தா பரவாயில்ல, இந்த மாதிரி அடிக்கடி வருது. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலயும் வந்திருக்குது, இப்ப பிஜேபி ஆட்சி காலத்திலயும் இந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் ஒரு எம்பி பாத்தீங்கன்னா ஒரு 2000 ஆபாச வீடியோ பதிவு பண்ணி வச்சிருக்காரு. இவங்களதான் நம்ம இவ்வளவு நாளா என்ன கூப்பிட்டு இருந்தோம், ஆனரபிள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஆனரபிள் கவர்னர் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூப்பிட்டோம். இப்ப இது வெறும் விமர்சனமா இல்ல குற்றச்சாட்டா இல்ல இது சதியா அப்படின்றதை தாண்டி இந்த மாதிரி ஒரு விமர்சனமே வரக்கூடாதுன்றது என்னோட. பொதுவாகவே ஆளுநர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க முடியாது. இந்த பாதிக்கப்பட்ட பெண் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்குறாங்க. ஆனாலும் ஆளுநர் மீது அந்த மாதிரியான புகார்களை விசாரிக்க முடியாது என்று அவருக்கான சட்ட பாதுகாப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு சார். இப்ப இவர் மீதான நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்தில் குடியரசுத் தலைவர் தான் இருக்கிறார்.
ஒன்றிய அரசு தான் இருக்கிறது. இப்படியான புகார் வந்ததின் அடிப்படையில நாரி சக்தி என்று பேசக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் ஆளுநரை வாபஸ் வாங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கு. இது எப்படி சார்? நான் ஒரு வழக்கறிஞர்களாக தான் அது யூகிச்சு முன்கூட்டியே இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். பெண்களை ராஜ்பவனுக்கு அனுப்பாம இருக்கிறது தான் நம்ம அவங்கள பாதுகாக்கிற ஒரே யுக்தியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் இதை நான் சொல்றேன்னா, பேட்டி பச்சாவ் அப்படின்லாம் பேசிட்டு மல்யுத்த வீராங்கனைகள் வெளிப்படையா வந்து பெண்கள் வந்து பொதுவாங்க கடந்து போக பார்ப்பாங்க. அதாவது வெறும் சீண்டல் கிண்டலா இருக்கு அப்படின்னா, ஒரு வாட்டி ஆகுது அப்படின்னா கூப்பிட்டு எப்பா இதெல்லாம் பண்ணாத, அவ்வளவுதான், வெளியில சொன்னா அசிங்கமாயிரும் பாருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அதை தாண்டி நீங்க வந்து அவங்கள கொடுமைப்படுத்துறீங்க, இல்ல அதை தாண்டி நீங்க அவங்கள வேற மாதிரி சித்திரவதை பண்ணும் போது வேற வழி இல்லாம தான் இதெல்லாம் வருது. இது வந்து ஒரு ஒரு 80 விழுக்காடு பாத்தீங்கன்னா ஒரு எல்லைக்கோட்டு தாண்டும் போதுதான் அவங்க வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. ஒரு வார்த்தையில பேசிட்டாரு அப்படின்னும் போது அது வந்து உடனே ஒரு பேசு பொருளா வர்றது இல்லை. அந்த நன்னடத்தை மீது சந்தேகம் வருது. அந்த அந்த ஆண் மீது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இவன் வந்து ஒரு கொடூரமான மனிதன் இல்ல அப்படின்ற அந்த ஒரு எண்ணோட்டம் வரும்போது இந்த வழக்கானது வருகிறது. அப்படி வரும்பொழுது இங்க என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இது கவர்னர் அலுவலகம். கவர்னர் வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன் பவர் இருக்கு. அவர் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா ஒரு உயர் நீதிமன்றமோ இல்ல ஒரு உச்ச நீதிமன்றமோ இல்ல அரசியல் சாசனத்தின் கீழே இருக்கக்கூடிய சட்டமன்ற உருவமோ இல்ல நாடாளுமன்றமோ பெரிய நடவடிக்கை எடுக்க முடியாது. கவர்னர் வந்து அவரோட வேலையை செய்யாம கையெழுத்தே போடாம ஒரு ஃபைலை வச்சிருந்தாலே வந்து நம்ம கேட்க முடியாது. அந்த மாதிரி நிறைய ஃபைல் தூங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சட்ட பாதுகாப்பு என்பது அங்க மிஸ்யூஸ் செய்யப்படுகிறது. முதல் பார்வை. இரண்டாவது, இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாலியல் சீண்டல் குற்றச்சாட்டு வந்த போதும் எந்த கவர்னர் மீது எந்த நடவடிக்கையும் எந்த அரசாங்கமும் எடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்ல. இது ரெண்டாவது. ஆனா குற்றச்சாட்டுகள் கம்ப்ளைண்ட் என்பது வந்து கொண்டிருக்கிறது. இதுல மூன்றாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜனாதிபதி நடவடிக்கை எடுப்பாங்களா, இல்ல பிரதமர் அலுவலகத்துல வந்து கூப்பிட்டு ஜனாதிபதி கிட்ட சொல்லி எதனா நடவடிக்கை எடுப்பாங்கன்னா அதற்கு சாத்தியம் இல்லைங்க. அதாவது கோவிந்த் அவர்களை வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் கோயிலுக்குள்ள வந்தா தீட்டாயிடும் சொல்லிட்டு கோயிலை வந்து சுத்தபத்தம் பண்ணிட்டு அவமானப்படுத்தி அனுப்பிச்சாங்க. அதையே கேட்காம தனக்கு ஏற்பட்ட அந்த தலைகுனிவை கூட அவர் தனிப்பட்ட முறையில் அவர் எப்படின்னா இருந்துக்கலாங்க. ஆனா அவர் வந்து இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியா இருந்த காரணத்துல ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா வாஸ் புஷ் டு ஒரு வெரி பேட் ஸ்டேட். அப்படி இருந்த கூட அவர் ஒரு கருத்தை வந்து வெளிப்படுத்தல. இதே ஐயா அப்துல் கலாம் அவர்களும் பாத்தீங்கன்னா ஒரு விமான நிலையத்துல போன போது அவர் சர்ச் பண்ணாங்க. ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு இது பண்ணி பிரிஸ்டிங் பண்ணி சர்ச் பண்ணாங்க. நாங்க அப்பவே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒன்றும் பெருசா அதை வந்து பெருசா அதை ஒரு பேசி நீங்க எப்படி இதை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி, இப்போ அமெரிக்கால இருந்து வராங்க அப்படின்னா அங்க இருந்து யார் வந்தாலும் எந்த அதிகாரியோ துறையோ வந்தாலும் உடனே சிவப்பு கம்பளத்துல வரவேற்பு, அவங்களுக்கு மாட மாளிகை என்ன, உணவு பரிமாற்றம் என்ன, எல்லாம் நடக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு ஒரு தலைகுழிவான விஷயங்கள் வரும்போது மேல இருக்கக்கூடிய பதவியில இருக்கவங்க இதை பத்தி எதுவும் விசாரிக்கிறது இல்ல. இல்ல குறைந்தபட்சம் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வரும்போது விசாரணை முடிக்கிற வரை நீங்க தற்காலிகமா ஓய்வுல இருங்க, நீங்க கவர்னரா தொடராதீங்க, விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க திருப்பி மறுபடியும் கவர்னரா வந்துக்கோங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு தார்மீக அடிப்படையில கூட ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுல இதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஏங்க 2700 800 வீடியோ எடுத்துட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டான். எந்த பாஸ்போர்ட்ல போனாலும் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட். என்ன வெங்காயத்துக்கு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்? யாரு டிப்ளமேட்? பெண்கள் ஆபாசமா வீடியோ எடுக்கிறது, 7 நாள் அவகாசம் கேட்கறவங்களா டிப்ளமேட்? டிப்ளமேட்டுக்குன்ற மரியாதை போச்சா? டிப்ளமேட்டுக்கு வந்து இந்த அதாவது இதெல்லாம் அதிகார துஷ்பிரயோகம். இப்ப இந்த கவர்னர் அவரு ஒரு டிப்ளமேட். என்ன பண்றது வேலை? பாலியல் சீண்டல் குற்றச்சாட்டு வர அளவுக்கு இருக்கு அவங்களோட நெறி. அதனால வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரதமர் அலுவலகமோ ஜனாதிபதி அலுவலகமோ இல்ல இந்த நாட்டை ஓரளவுக்கு நம்பிக்கை நாமெல்லாம் வைத்திருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றமோ யாரும் இதுல வந்து தலையிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரே விஷயம், பாதுகாப்பான விஷயம், இந்த ஜனாதிபதி மாளிகை ஆகட்டும் இல்ல இந்த அரசாங்க முக்கிய அலுவலகங்கள் ஆகட்டும், இந்த சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்றம் அந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து ஓரளவுக்கு பெண்கள் போகாம பாத்துக்கிறது நல்லதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்ப இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் 3வது கட்ட தேர்தல், அதே போல 4, 5, 6, 4 தேர்தல்களை வந்து சந்திக்க போகிறது. இந்த சூழ்நிலையில உத்தரப்பிரதேசத்துல பிரிஜ் பூஷன் அவர் வந்து விலகி இருக்கிறார். அவருடைய பையன் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. கர்நாடகாவுல ரேவண்ணா, அதே போல மேற்கு வங்கத்துல இப்ப ஆளுநர், இந்த 3 மாநிலமே 3வது கட்ட தேர்தலை சந்திக்கிறாங்க. இப்படியான பாலியல் புகார்கள் பாஜகவிற்கு எதிரான ஒரு மனநிலை ஏற்படுத்துமா, அது தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்வை நீங்க தொட்டிருக்கீங்க. அதாவது பெண்கள்ன்றவங்க வந்து நம்ம நாட்டுல வந்து 50 விகிதாச்சாரத்துக்கு மேல அவங்கதான் வாக்காளர்கள். ஆனா துரதிருஷ்டவசமா நிறைய நேரத்துல என்னன்னா பெண்கள் வந்து ஒரு சில ஊர்கள்ல வந்து அதிகமா வந்து ஓட்டு போடுறது இல்ல. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த இந்தி ஹார்ட்லேண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த ட்ரைபல் பாலிடிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் அதிகமா வந்து ஓட்டு போடுறது இல்ல.
உதாரணத்துக்கு மத்திய பிரதேசத்துல பாத்தீங்கன்னா அந்த ட்ரைபல் பார்ட்டிஸ் நிறைய இருக்கு, மலைவாழ் மக்கள் அதிகமா இருக்கக்கூடியவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் இருக்காங்க. அந்த இடத்துல எல்லாம் வந்து சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா பெண்கள் வீட்டுல இருந்துடுறாங்க. இங்க வந்து பாரத பிரதமர் வந்து மோடி அவர்கள் வந்து எப்பொழுதுமே பேசும்போது நரி சக்தின்னு பேசுறாரு, பேட்டி பச்சாவோ பேசுறாரு, பெண்கள் வந்து என்னோட கண்கள் அதெல்லாம் பேசுறாரு. பட் அவரோட அந்த சட்டமானதோ இல்ல அவரோட அந்த அரசியல் பயணமானது பெண்களுக்கு வந்து ஒரு ஆதரவு நிலைப்பாடு இல்லை. என்னங்க போகுது அந்த பிரஜ்பூஷனை வந்து இடைக்கால நீக்கம் பண்ணி கட்சியில இருந்து தூக்கி எரிந்திருந்தாலும் இல்ல அவருக்கு சீட்டு கொடுத்தா என்ன போயிட போகுது? ஒரு 2 சீட்டு, 2 பாராளுமன்ற சீட்டு, இல்ல ஒரு 10 சீட்டு. ஆனா இன்னைக்கு வந்து தேசிய அளவுல ஒரு பேசு பொருளா மாறி இருக்காரு. வாங்கின அவார்டை ஒரு வீராங்கனையோ இல்ல ஒரு வீரரோ ஒரு மெடல் அவார்டு வாங்குறதுன்றது சாதாரணம் கிடையாதுங்க. கை கால் வலி இருக்கும், எலும்பு தேய்மானம் இருக்கும், அடிபட்டு இருக்கும், இதாகி அந்த அதுல இருந்து மீண்டு வந்து அந்த அந்த வேர்வையும் அந்த உழைப்பு வந்து நீங்க வந்து ஒரு ஒரு வீரரா இருந்தாலும் தெரியும், விளையாட்டு வீரரா இருந்தாலும் அந்த தன்னோட வாழ்நாள்ல எல்லா சக்தியும் பயன்படுத்தி அந்த மெடலை வாங்குவாங்க. அப்படி வாங்கின மெடலை வந்து தூக்கிட்டு போய் காவால போடுறாங்க, இல்ல தூக்கிட்டு போய் குப்பையில போடுறாங்க, இல்லைன்னா வந்து ஆத்துல போடுறாங்க. என்ன சொல்றாங்க, நாங்க இதை வாங்கினதுக்கு வெட்கப்படுறோம். இந்த நாட்டுல நாங்கெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு அடுத்த தலைமுறைக்குன்னு எங்களெல்லாம் சொன்னீங்க, பேசுனீங்க, கூப்பிட்டு கௌரவப்படுத்தினீங்க, இந்திய திருநாட்டு கொடியை எங்க மேல போத்துனீங்க. ஆனா எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. வரவும் போறவங்களாம் எங்களை வந்து பாலியல் சீண்டலுக்கு துன்புறுத்துறான். கோச்சி தொல்லை தாங்கலன்ட்டு போய் மேனேஜர் கிட்ட போனா அவன் ஒரு பார்வையா பாக்குறான். அவன் தொல்லை தாங்கலான்னு அசோசியேஷன்ல இருக்கிற தலைமை பொறுப்புல போய் போனா அவன் வந்து இன்னைக்கு நைட் வரீங்களான்னு கூப்பிடுறான். இதெல்லாம் நான் என்னோட வார்த்தைக்கு இல்லை, இதெல்லாம் இந்த வீராங்கனைகள், மல்யுத்த வீராங்கனைகள் சொன்னது. பொதுவா மல்யுத்த வீராங்கனைகளுமே வந்து ஒரு மனதைரியமும் ஒரு உடல் தேகமும் இருந்தவங்க தான் மல்யுத்த வீராங்கனையா மாற முடியும். அப்படி மாறின வீராங்கனைகளே கூனி குறுக வச்சு அவங்கள நொந்து நோகடிச்சு அவங்கள நாங்க இனிமேல் நாங்க மல்யுத்தத்துக்கும் வரல, எதுக்கும் வரல, எங்களை விட்டா போதுன்ற மாதிரி கடைசியில் அந்த நிலைமைக்கு தள்ளதுதான் இந்த பாரதிய ஜனதா கட்சி. அப்போ ஒரு 2 இல்ல 3 பாராளுமன்ற சீட்டுலதான் பிரச்சனை வரும். தோல்வி எல்லாம் உறுதி கிடையாது. அவங்க தான் வேற ஆளை போட்டு பண்ண போறீங்க. அதற்கு கூட தயாரா இல்லாத ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. இதோட பார்க்க முடியாது. நீங்க உங்களோட வரலாறு பார்க்கணும். பில்கிஸ் பானு கேஸ் தெரியும் நமக்கு. பில்கிஸ் பானு கேஸ் மாதிரி ஒரு கேஸ்ல வரும்பொழுது நீங்க வந்து எந்த மதமா, எந்த சாதியா, எந்த இனம்ன்றது முக்கியம் இல்ல. மனிதர்களாக நடந்துக்கிறீங்களா அப்படின்றதுதான் இயல்பு. யாரோ ஒருத்தர் பண்ணிட்டாங்க, சரி அதற்கு வந்து நடவடிக்கை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சமூக ரீதியா, சாதி ரீதியா வாக்குகள் கிடைக்காதுன்னு நீங்க பயப்படுறீங்க. அப்போ அந்த விஷயத்தை பத்தி பேசாம ஒதுங்கிடணும். கோர்ட்டானது தலையிட்டு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வரவங்களுக்கு எல்லாம் வெட்கமே இல்லாம மாலை போட்டு வரவேற்பு கொடுத்து என்ன பண்ணானுங்க அவங்க? எவ்வளவு சாதனை பண்ணாங்களா? இல்ல பெண்ணோட மானத்தை காப்பாத்துறாங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணிருக்கிறாரு? வரலாறு என்ன சொல்லுது? ஒரு பெண்ணுக்கு வந்து அங்க அநீதி நடக்கப்படுது, சுத்தி இருக்கிற சகோதரர்களும் அவங்க இல்லத்துல இருக்கிறவங்களே வந்து பாதுகாப்பு இல்லைன்னா கிருஷ்ணான்னு கும்பிட்டா அந்த பெண்ணோட மானம் அங்க பாதுகாக்கப்படும் நம்மளோட இதிகாசமும் நம்மளோட கதைகள் சொல்லுது, புராண கதைகள். நீங்க எல்லாம் கிருஷ்ணரை தானே கும்பிடுறீங்க. உங்களுக்கு எல்லாம் அது உறுத்துல ராமர் என்ன சொல்லி கொடுத்தாரு? ஒரு லில், ஒரு சொல், ஒரு வில். என்ன அர்த்தம்? ஒரு வில்லு விட்டா, ராமர் விட்டா அந்த அந்த வில்லுக்கு அவ்வளவு வீரம். மற்ற பெண்களை வந்து நேரெடுத்து பார்க்காத ஒரு ஒரு ஆண்மகன். இதான் ராமர் சொல்லி கொடுத்தது. நீங்க எல்லாம் வந்து இந்து மதத்தை பத்தி பெருசா பேசுறீங்களே, உங்க அளவுக்கு எனக்கு சனாதனம் தெரியாது. ஆனா அது மட்டமான வேலை நீங்க பண்ணிருக்கீங்கன்றது என்னால ஒரு ஒரு மனிதனாக உணர முடியும். நான் இங்க இந்த கேள்விக்கு நான் பத்திரிகைக்காரனா பதில் சொல்லல. அப்ப என்ன நீங்க பெண்களை பாதுகாக்கிறீங்க? என்ன சட்டம் வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி பாலியல் தொல்லை வந்ததுன்னா மத்ததுக்கெல்லாம் பண மதிப்பீடுக்கு ஒரு நேஷனல் சட்டம் போட தெரியுது. ஜம்மு காஷ்மீர் பிரச்சனைக்கு மாத்த முடியாத கான்ஸ்டியூஷனை மாத்த தெரியுது. ஓகேங்களா? ஏன் இந்த மாதிரி பெண் சம்பந்தமான இந்த பாலியல் சீண்டலுக்கு ஒரு 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 புது சட்டம் மிக வேகமா விரைவா வந்து நடவடிக்கை எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சட்டமோ ஒரு திட்டமோ ஒண்ணு காட்டிருக்கலாம்ல. எவிடன்ஸ் ஆக்ட் ஹிந்தியில மாத்துறீங்க. அதுக்கப்புறம் சிஆர்பிசி, சிபிசிக்கு ஹிந்தியில செக்ஷன் எல்லாம் மாத்துறீங்க. 300 இருக்கிற செக்ஷனை வந்து 400 மாத்துறீங்க. புரியவே இல்லை, வழக்கறிஞர்களுக்கே புரியல. இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு, இதுக்கெல்லாம் வந்து டைம் இருக்கு. ஆனா பெண்கள் பாதுகாப்புன்னு வரும்போது அது மணிப்பூர் ஆகட்டும், இல்ல பில்கிஸ் பானு கேஸ் ஆகட்டும், இல்ல இப்ப இந்த நடந்த ரேவண்ணா ஆகட்டும், இல்ல உங்களோட அழுக்கு பிடிச்ச இந்த கவர்னர்கள் மீது ஒரு சில குற்றச்சாட்டுகள்லாம் வருது, இந்த மாதிரி கேவலமா இருக்கிறாங்க அப்படின்னு. இதுக்கெல்லாம் என்ன வந்து நீங்க தீர்வு வச்சிருக்கீங்க? என்ன நடவடிக்கை வச்சிருக்கீங்க? நிறைய நேரத்துல பெண் காவல் முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு தலைமை பொறுப்புல இருக்கிற காவல் அதிகாரி வந்து பாலியல் சீண்டல் கொடுக்குறாங்கன்னு தமிழகத்திலே பார்த்தோம். இதே மாதிரி எல்லா மாநிலத்திலும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வருது. ஒரு ஒன்றிய அரசு, மத்திய அரசு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்ததுன்னா அப்பவே சஸ்பென்ஷன், ஃபர்ஸ்ட் சஸ்பென்ஷன். சஸ்பென்ஷன் பண்ணிட்டு 3 வருஷம் விசாரிக்கிறது, 4 வருஷம் விசாரிக்கிறது எல்லாம் கூடாது. மேபி காழ்ப்புணர்ச்சியிலையோ இல்ல அந்த அதிகாரி மேல இருக்கிற அதிகாரி கீழே இருக்கிற அந்த பெண்ணை வந்து ஒரு வேலை சொல்லியிருப்பாரு, இல்ல லீவ் இல்லைன்னு கூட சொல்லியிருப்பாரு. அந்த பெண் உடனே திடீர்னு போயிட்டு
இவர் வந்து என்னை வந்து வேற பார்வையோட பார்த்தாரு, இவர் வந்து அதை சீண்டிட்டாரு, நைட்ல ஒரு ஆபாசமா மெசேஜ் அனுப்பிச்சாலும் ஒரு போலியான குற்றச்சாட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதற்காக அந்த ஆண் அதிகாரி வந்து அங்க பாதிக்கப்படக்கூடாது. உடனே கம்ப்ளைண்ட் வருதா, சஸ்பெண்ட் பண்ணுங்க. 3 மாசம் இல்ல 4 மாசம் தீர்ப்பை கொடுங்க. யாரு சரி, யாரு தவறு. இந்த பெண் மீது நடவடிக்கை இருந்தா பெண் அதுக்கப்புறம் தற்காலிக வேலை நிறுத்தம் பண்ணுங்க, அவர் மீது நடவடிக்கை எடுங்க. இல்லையா அப்படி ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வாங்க. இந்திய திருநாட்டுல எங்க வேலை செய்யற இடத்துல ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு குற்றம் வருது, ஒரு பெண்ணை சீண்டிட்டாருன்னு வருதா, அந்த வழக்கு வந்து 6 மாசத்துக்கு மேல போக கூடாது. 6 மாசத்துக்கு மேல போனா அதை விசாரணை பண்ண அதிகாரி காலதாமதத்துக்கு ஃபைன் கட்டணும். அவரு விசாரிச்சு டிலே பண்ணாருன்னா அவருக்கு ப்ரொமோஷன் இல்லை. கோர்ட் இதுக்குன்னு ஸ்பெஷல் கோர்ட் போடுங்க. வந்தே பாரத் ட்ரெயின் விடுறது, புல்லட் ட்ரெயின் வேகமா விடுறது, சைனாக்காரங்களை கூப்பிட்டு வந்து ஸ்டீலை போட்டு பெரிய பட்டேலுக்கு செலவு வைக்கிறது அப்புறம் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பணம் செலவு பண்ற வேலைதான். இது மக்கள் பாதுகாப்பு சம்பந்தமான விஷயம். இதற்கு வந்து ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையோ ஒரு சிந்தனையோ இது ஒரு குற்றமாவே அவங்க நினைக்கலங்க. இது வந்து ஒரு நெஞ்சில எங்கன்னா அவங்க குத்தணும் இல்லையா? பெண்களுக்கு ஒரு ஒரு ஆணுக்கு அழகு என்ன? ஒரு ஆண் அங்க இருக்கிறாங்கன்னா ஒரு பெண் போனா ஒரு ஆண் அங்க இருக்கிறாரு, நமக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கணும். இதுதான் இயல்பு. ஒரு ஆணுக்கு இலக்கணம் அதுதான். ஆனா இங்க இந்த ஆண் வந்து மிருகம் மாதிரி நடந்துக்கிறதுனால ஒரு ஆணை பார்த்தாலே பெண் ஓடி போற மாதிரி ஒரு ஒரு சூழல் இருக்கு. இன்னைக்கும் வந்து பஸ்ல வந்து வட இந்தியால பெண்கள் நைட்ல போற மாதிரி ஒரு சூழல் இருக்கா? இல்ல. இந்த மாதிரி விஷயத்துல வந்து ஒரு சில நேரத்துல வந்து கொஞ்சம் நம்ம ஆஹ், மற்ற மாநிலங்களை பார்த்து கத்துக்கணும். இல்ல மற்ற வெளிநாடுகளை பார்த்து கத்துக்கணும். பெண் விஷயத்துல தேவையில்லாம தலையிட்டா அங்க வந்து பாகுபலி படத்துல காட்டுவாங்க பாருங்க ஒரு சீன், தண்டிக்கப்பட வேண்டியது சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு உச்சகட்ட தண்டனை நோக்கி போகணும். அது மாதிரி போனாதான் இந்த இல்லைன்னா இந்த விஷயத்த இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட நம்ம விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது விவாதம் பண்ண வேண்டிய விஷயம் அல்ல. கண்ணெதிரில் பார்த்த மணிப்பூர். அதனால ஆட்சி அதாவது தலைவர் எவ்வழியோ தொண்டர்கள் அவ்வழின்ற மாதிரி முக்கிய பொறுப்புல இருக்கிறவர் பிரிஜுபூஷன். அவர் வந்து அவ்வளவு செல்வாக்கம் வட இந்தியால உத்தரப்பிரதேசத்துல அவர் இந்த மாதிரி வேலை பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்க இங்க நம்ம ரேவனா ஒரு பிரதமரோட முன்னாள் பிரதமரோட பேரன் செய்யற வேலையா இது? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செய்யற வேலையா இது? மனிதனே செய்யக்கூடாது. அப்போ என்னன்னா இந்த நாட்டுல சட்டமோ இல்ல அரசியல்வாதிகளோ நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. இது நம்ம செஞ்சுட்டு இந்த தவறை செஞ்சுட்டு நம்ம இதுல இருந்து தப்பிச்சு போயிடலாம். இந்த பெண்களை பாதிக்கப்பட்ட பெண்களை நம்ம மிரட்டலாம், நம்ம ஏமாத்தலாம் அப்படின்ற அந்த நம்பிக்கைய விதைக்கிறது இந்த ஆட்சியாளர்கள். அந்த நம்பிக்கையை கொடுக்கிறது இவங்க வந்து நடந்துக்கிற அந்த கவர்னன்ஸ். இவங்களோட அரசாங்கம் என்பது அவ்வளவு மோசமாக அவ்வளவு ஒரு மென்மையாக இருக்கிறது. குற்றவாளிகளை தண்டிக்க தவறுகிறது. நான் சொல்றேன் 5 லட்சம் கோடி ட்ரக்ஸ் காணாம போயிருக்குன்னு சொல்றாங்கன்னா அப்ப எவ்வளவு ட்ரக்ஸ் உள்ள வந்தது, எவ்வளவு ட்ரக்ஸ் வெளியில போச்சு? பாதி பிரச்சனைக்கு காரணம் இந்த ட்ரக்ஸ், அதுவும் குறிப்பா பாலியல் சம்பந்தமான பிரச்சனைக்கு. அப்ப நீங்க உச்சகட்ட நடவடிக்கை வைத்து வந்து இந்த திருநாட்டை வந்து நீங்க நல்ல ஒரு ஆட்சி பண்ணினீங்கன்னா எப்படிங்க வரும் ட்ரக்ஸ்? ட்ரக்ஸ் வச்சுன்னா ஒரு 4 பேருக்கு உடனே தூங்குங்க. 3 மாசத்துல இல்ல 6 மாசத்துல விசாரிச்சு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் போட்டு அப்புறம் எவன் கட்டுறான் பாக்கலாம் ட்ரக்ஸ் எப்படி வருது? ஏன்னா உங்களுக்கு எல்லாம் நெருக்கம். நிறைய நேரத்துல இந்த ட்ரக்ஸ் பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேரோ இல்ல அமைச்சர் பேரோ அவருக்கு இவரு சொந்தக்காரன் சொல்றாங்க. இப்போ நேத்து கூட வேற ஒரு வடசென்னையில ஒரு ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்தது. அதுலயும் வந்து ஒரு அரசியல் தலைவரோட ஒரு பேச்சு அடிபட்டு. இதுதான் நிலைமை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேயர்கள்ட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.